ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மஞ்சள் காமலை எப்படி கண்டறிஞ்சிக்கிறது அப்படின்னா, கண்ணு வந்து இளம் மஞ்சள் நிறத்துல மாறும். ஈவினிங்ல குளிர்ந்த காய்ச்சல் வரும். காரணமே இல்லாத பாடி பெயின் வரும். யூரின் வந்து கடுபட்டு போகும். பசியின்மை நிறைய இருக்கும். இந்த மஞ்சள் காமலை ஏன் வருது அப்படின்னா, முதல்ல கீழா நெல்லி நீங்க மஞ்சள் காமாலைக்காக கொடுக்குறீங்க, அதுல நல்லா ஆகுது அப்படின்னா என்ன நோக்கி இவ்வளவு பேர் வரவே மாட்டாங்களே. கீழா நெல்லி மஞ்சள் காமாலையை குணப்படுத்தாது. கீழா நெல்லிங்கிறது பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் அதுல இருக்கு. மஞ்சள் காமாலைக்கு ஃபீவர் வரும், அந்த ஃபீவரை குறைக்குமே தவிர காமாலையை குறைக்காது. கல்லீரல் சரியா குழந்தைக்கு வளராம இருந்தாவோ அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. குழந்தை வயிற்றுல வந்து அசைட்டிஸ் ஃபார்ம் ஆயிடும், ரொம்ப கிரிட்டிக்கல், குழந்தை இறந்துரும். மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா இந்த ஃபுட்டெல்லாம் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபுட் இருக்கும் இல்லையா? மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா தாத்தா வந்து கோழி முட்டை சாப்பிட்டியா, சில்லி சிக்கன் சாப்பிட்டியான்னு தான் கேட்பாரு. இந்த ரெண்டையும் நீங்க வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணிடணும். இது ரெண்டும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா திரும்ப லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல லிவர் அம்மான்னு சொல்லக்கூடிய சித்த வைத்தியாவின் டாக்டர் சாந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கான உலகத்துல வாழக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பல பிரச்சனைகள், டே பை டே நம்ம லைஃப் ஸ்டைல வந்து இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கோமே அப்படின்ற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்காக தீர்வு சொல்லக்கூடிய சாந்தி அம்மா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கான விடைகளை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேம்மா. இப்போ வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட மஞ்சக்காமலைக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அப்படின்னும் போது இந்த மஞ்சக்காமலை எதுக்காக வருது, இதுக்கு க்யூர் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஸோ அலோபதியிலையும் எடுத்துக்கிறாங்க, சித்தாலையும் எடுத்துக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சித்தால இவங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு வந்து ஒன் டே இப்போ உங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்தந்த ட்ரீட்மெண்ட், இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டா, இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணினா இதெல்லாம் க்யூர் ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு கைடும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க மேம். மஞ்சள் காமாலை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மஞ்சள் காமாலை எப்படி கண்டறிஞ்சிக்கிறது அப்படின்னா, கண்ணு வந்து இளம் மஞ்சள் நிறத்துல மாறும். ஈவினிங்ல குளிர்ந்த காய்ச்சல் வரும், அதாவது குளிர் காய்ச்சல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். காரணமே இல்லாத பாடி பெயின் வரும். இப்படியெல்லாம் வரும்போது நாக்குக்கடியே மஞ்சள் நிறம் வரும். யூரின் வந்து கடுபட்டு போகும். பசியின்மை நிறைய இருக்கும். இதெல்லாம் ஒரு 15லேருந்து 20 நாளைக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு அப்படின்னு. இந்த மஞ்சக்காமலை ஏன் வருது அப்படின்னா, முதல்ல வாட்டர் தான். தண்ணி சரியில்லை, தூய்மையான தண்ணி இல்லை. அந்த தண்ணியில் வந்து கழிவு நீர் ஏதாவது கலந்தது நம்ம தெரியாமல் குடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் காமாலை வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மஞ்சக்காமலைங்கிறது இப்படி தான் வரும். இல்லை வேறு எந்த விதத்துலையாவது மஞ்சக்காமலை வருமா அப்படின்னா, பைல் டக்ட் அடைப்புனால வரும். மண்ணீரல் வந்து சரியாக வேலை செய்யாமல் இரத்த செல்கள் அதிகமாக உடைஞ்சாலும் நமக்கு மஞ்சள் காமாலை வரும். கல்லீரல் சரியாக வேலை செய்யலைனாலும் மஞ்சள் காமாலை வரும். இதெல்லாம் 2வது கட்ட மஞ்சள் காமாலை. முதல்ல மஞ்சள் காமாலை வருது வாட்டர் கண்டென்ட்ல தான். இப்போ வாட்டர்னு சொல்றீங்க, இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த நார்மலா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாக்கடை தண்ணீரும் பக்கத்துலேயே இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஊர் சைடில் அந்த ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணியும் வந்து கலந்து வருது. ஸோ இதனால கூட வர்றதுக்கான வாய்ப்பு 100% கழிவு நீர் கலந்ததுன்னா மஞ்சள் காமாலை கண்டிப்பா வரும். சரி, அப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். எலம்பில்ல சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலம்பில்லைங்கிற ஊருவே ஃபுல்லா வந்து இந்த மஞ்சள் காமாலை பாதிச்சிருந்தது. ஒரு 15,000 to 20,000 பேர்த்துக்கு நானே ட்ரீட் பண்ணி அந்த இடத்துக்கு நானே முகாம் போட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 3 மாதம் அங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்கள் கம்ப்ளீட்டாக சரி பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து கழிவுநீர் கால்வாய் உடைஞ்சு இந்த மாதிரி நம்ம நல்ல தண்ணியில் கலந்ததுனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை அந்த மாதிரி மெயின் ரீசன் வந்து வாட்டர் கண்டென்ட் தான். நான் 2வதாக சொன்னது எல்லாமே வந்து நம்ம ஒழுங்கீனம், அதாவது லேட் நைட் சாப்பாடு, லேட் நைட் தூக்கம், நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, இதனால் மட்டும்தான் கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை பாதித்து மஞ்சள் காமாலை வரும். இப்போ இந்த மஞ்சள் காமாலைக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இல்லை தண்ணியே வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு குடிக்கும்போது அந்த கழிவு நீரில் இருக்கிற அந்த கிருமியெல்லாம் இறந்து போயிடும். ஸோ நம்ம அதிலிருந்து சேஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லை இதை எப்படி நம்ம ஃபுட்டில் சரி பண்ண முடியுமா அப்படின்னா, மஞ்சள் காமாலையில் கண்டிப்பாக ஃபுட்டில் சரி பண்ண முடியாது. கண்டிப்பாக இதுக்கு ஃபுட்டே கிடையாது, இதுக்கு மெடிசன்ஸ் தான் போகணும். ஏன்னா கல்லீரல் பாதிச்சிரும். மஞ்சள் காமாலை உள்ளே வந்துட்டாவே, காமாலைன்னா என்ன அப்படிங்கிறது, இப்போ காய்ச்சல்னா உடம்பு சுடும், தலைவலின்னா தலைவலிக்கிறது தெரியும். மஞ்சள் காமாலைன்னா
மஞ்சள் காமாலைன்னா அன்னத்தின் மேல் காமம் இல்லாமல் போவதே காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக பசியை கட்டிரும். அது எப்படி நம்ம ஃபுட்டில் சரி பண்ண முடியும்? அதுக்கு மெடிசன்ஸ் தான். அதுக்கு மஞ்சக்காமாலைக்கு நம்ம அலோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னா 100% மெடிசன் கிடையாது. சப்போர்ட்டிங் மெடிசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சித்தால எல்லா ஊர்லேயுமே மஞ்சள் காமாலைக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நார்மலா நீங்க எல்லா ஊர்லன்னு சொல்லும்போது இந்த கீழா நளியை வந்து அரைச்சு கொடுக்கறது, மஞ்சள் காமாலைனா இந்த கீழா நளின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ இது உண்மையாவே ஒர்க் அவுட் ஆகுமா? அதாவது கீழா நெல்லி நீங்கள் மஞ்சள் காமாலைக்காக கொடுக்குறீங்க, அதில் நல்லா ஆகுது அப்படின்னா என்னை நோக்கி இவ்வளோ பேர் வரவே மாட்டாங்களே. கீழா நெல்லி மஞ்சள் காமாலையை குணப்படுத்தாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கீழா நெல்லிங்கிறது பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் அதில் இருக்குது. மஞ்சள் காமாலைக்கு ஃபீவர் வரும், அந்த ஃபீவரை குறைக்குமே தவிர காமாலையை குறைக்காது. ஓகேங்களா? நாங்கள் கொடுக்குறது 5 விதமான மூலிகைகள். காட்டம்மனுக்கு மஞ்சள் காமாலைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, கீழா நெல்லி ஒரு பாகம். அது கூட இன்னும் சில மூலிகைகளை நம்ம கலந்து கொடுக்கணும். சீரகம், அப்புறம் அந்த இது இருக்கு இல்லைங்களா, முருங்கைக்கீரையோட இளம் தளிர், அது மஞ்சள், இதெல்லாம் வச்சு அரைச்சி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மஞ்சள் காமாலை க்யூர் ஆகுமே தவிர வெறும் நீங்கள் மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லியை மட்டும் எடுத்தீங்கன்னா 100% குணப்படுத்தாது. ஏன்னா எல்லாருக்கும் கீழா நெல்லின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கசப்புங்கிறது நமக்கு வேப்பந்தலையில் தான் தெரியும். வேப்பந்தலையை விட 8 கசப்பு கீழா நெல்லி. ஓகேங்களா? அது வந்து பாடி ஹீட்டை அதிகமாக்குறதோட இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கல்லீரலை அஃபெக்ட் பண்ணி நிறுத்தும். காரணம், கல்லீரல் பாதிச்சிருச்சுன்னா உள்ளுக்குள்ளே கசப்பு கொடுக்கக்கூடாது, பாகக்காய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ கீழா நெல்லி கசப்பு இல்லை. அது கூட இன்னும் சில மூலிகைகளை கலந்து கொடுக்கணுமே ஒழிய அதை தனித்துவமாக கொடுத்து க்யூர் பண்ண முடியாது. ஓகே. இப்போ நீங்க சொல்றபடி இதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ லேட் நைட்ல சாப்பிட்றதுனால, இல்ல இந்த லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறதுனால, இப்போ இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து நைட் 10 மணிக்குள்ள சாப்பிடணும், இல்ல 8 மணிக்குள்ள சாப்பிட்றோம். அந்த லைஃப் ஸ்டைல் யாருமே ஃபாலோ பண்றதில்ல. ஐடி எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், நார்மல் பீப்புள்ஸா இருக்கட்டும். இப்போ பேரண்ட்ஸுமே அப்படி மாறிட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல இவங்க எப்படி ஏர்லியா முன்னாடியே சாப்பாடு எடுத்துக்க முடியும்? ஏன்னா இவங்க லைஃப் ஸ்டைலே வந்து நைட் 12 மணிக்கு தூங்கினா மறுபடியும் 8 o'clock தான் எந்திரிக்கிறாங்க. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு 80s கிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, 80களில் வாழ்ந்தவங்கள கேட்டு பாருங்கள். இன்றைக்கும் 80களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் தாக்கி நான் பார்த்ததே இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் ஒழுங்கீனமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன்ல. லேட் நைட் சாப்பாடு, லேட் நைட் தூக்கம், இந்த மஞ்சள் காமாலைக்கு மட்டும் இல்லை, எல்லா நோயும் வர்றதுக்கு இதுதான் காரணமே. 7 மணிக்கு மேலே இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மளே தாத்தா பாட்டி வீட்டில் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 மணிக்குள்ளே நமக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. 8 மணிக்கு 8:30கெல்லாம் நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம். இந்த டிவின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சீரியலு, நாடகம், அதுக்கப்புறம் நம்ம 9 மணிக்கு வந்தோம். இப்போ 11, 12 போயிட்டுருக்குது. அதாவது 8 மணி நேரம் நீங்கள் தூங்கும்போதும் சரிவிகித உணவு சரியான வேலையில் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் எல்லா விதமான நோய்கள்ல இருந்தே உங்களை தற்காத்து கொள்ள முடியும். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்ப அந்த பிறந்த குழந்தைக்கு மஞ்சக்காமாலை வர்றது, கர்ப்பிணி பெண்களுக்கு கூட அந்த மஞ்சக்காமாலை இருக்கும். அதுக்கு கியூர் பண்றதுக்கான ஒரு சில மெடிசன்ஸ் வந்து அவங்க எப்போதுமே இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருமே வந்து சித்தாவை ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ அப்படின்னும் போது அவங்க டே பை டே லைஃப் ஸ்டைல்ல அவங்க ஒரு டாக்டரை பார்க்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கும் வந்து வருது. அதை வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வந்து அந்த வெண்டிலேட்டர் வைக்கிறது, இந்த விஷயங்களும் நடக்குது. ஆனா நீங்க சித்தால இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கூட சொல்றீங்க. இது எப்படி சாத்தியம்? அதாவது ஃபர்ஸ்ட் நியூனட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னா என்னன்னா, பிறந்த குழந்தைக்கு வர்ற ஜாண்டிஸ். இது எதுக்காக முதல்ல வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரெக்னன்சிக்கு முன்னாடி ஒரு 2 or 3 months, இப்போ 7 monthsன்னு வச்சுக்கலாம். அந்த 7 monthsல அந்த கர்ப்பிணி பெண் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதும் உப்பு சார்ந்த உணவுகள், எப்பவுமே புளிப்பு உப்பு பிடிக்குதுன்னு இந்த உப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கும்போதும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லெவல் அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது தாய்க்கு வர்றது உப்பு காமாலை, அவங்களுக்கு மஞ்சக்காமாலை வராது. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஏற்பட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போதும் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாயோட பிளட் குரூப் RH லெவலும் குழந்தையோட RH லெவல், அப்பா அம்மாவுக்கு வந்து RH ஃபேக்டர் வந்து -R+ இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ++ல் இருக்கணும், இல்லைன்னா -மைனஸில் இருக்கணும். +or- இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கு வந்து திசு கம்ப்ளைண்ட் ஆகும். RH ஃபேக்டர் கம்ப்ளைண்ட் ஆகும்போது தான் மஞ்சக்காமாலை, நியூனட்டல் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறது அவங்களுக்கு வரும். இல்லை இந்த குழந்தைக்கு எப்படி வந்து வந்த காமாலையை சரி பண்ணுறது? இப்போ அம்மாவுக்கு வந்து நம்ம மருந்து, இப்போ எங்ககிட்ட வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா,
தாய்க்கு மருந்து கொடுப்போம். ஓகேங்களா, தாய்க்கு மருந்து கொடுத்து 15லேருந்து 20 நாள் ஃபீட் பண்ணுறது, மதர் ஃபீடிங். மதர் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு 15லேருந்து 20 நாளில் இன்குபேட்டரில் வைக்காமையே 18லேருந்து 25 பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் காமாலையை க்யூர் பண்ணுவோம். ஓகே. ஆனா இது சாத்தியமாகியிருக்கா? நீங்க பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எதுனா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? உங்ககிட்ட வரக்கூடியவங்க எந்த மாசத்துல வந்தாங்க? இப்போ 8 மாதத்துல வந்திருப்பாங்க, இல்ல 9 மாதத்துல, இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட வந்திருப்பாங்க. உங்ககிட்ட வரக்கூடிய கேசஸ் எந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு வந்து கொடுத்திருக்கீங்க? பார்த்தீங்கன்னா 8வது மாசத்துல இருந்தே கூட்டிட்டு வருவாங்க. கால் வீங்கிச்சுமா, கொஞ்சம் உப்பு சத்தை குறைச்சி விடுங்க. இப்போ நம்ம மருந்து பச்சிலை மூலிகை கொடுக்கும்போது அவங்களோட ப்ரெஷர் லெவல் வந்து குறையும். அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெலிவரி சமயத்தில் தாய் பேய் பிரித்து வைக்கிறது, அந்த மாதிரி தாய் சேய் பிரித்து வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வராது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சத்தை டவுன் பண்ணுவோம். ஈஸி டைஜஸ்ட் ஃபுட் அவங்கள சாப்பிட வச்சு அந்த ப்ரெஷரை குறைச்சி விட்ருவோம். அப்போ பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா இவங்க 8வது மாதம் 9வது மாதமே எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த தாய்ப்பால் மூலியமாக போகிற மாதிரி இந்த மெடிசனும் அந்த தாய்ப்பால் மூலியமாகவே போகும். அதனால் வந்து நிறைய குழந்தைங்க, இப்போ நம்மளது வந்து 200 வருஷ பாரம்பரிய வைத்தியசாலைங்கிறதுனால நானே 30 இயர்ஸாக அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பார்த்துருக்கேன் நான். குழந்தைங்க கை குழந்தை இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட 3 நாளுக்கு குழந்தை பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிசேரியன் தான், ஆனால் தாய் சேய் 2 பேருமே ஆம்புலன்ஸ்லேயும் வந்திருந்தாங்க. ஏன்னா குழந்தைக்கு 13 பாயிண்ட் வந்துருச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கால் பட்ரு சரியாக வளராமல் இருந்தாவோ பைலரி ஆர்டிஷியா சொல்லுவோம். 2வது வந்து கல்லீரல் சரியாக குழந்தைக்கு வளராமல் இருந்தாவோ அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. குழந்தை வயிற்றில் வந்து அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகிடும், ரொம்ப கிரிட்டிக்கலு, குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கல்லீரல் வளராமல் இருக்கிறது, பித்தப்பை வளராமல் இருக்கிறது. சாதாரண குழந்தைங்களுக்கு வர மஞ்சக்காமாலைக்கு அம்மா மருந்து கொடுத்து ஃபீட் பண்ணாவே போதுமானது, அழகா கியூர் பண்ணிடலாம். இப்போ இந்த மஞ்சக்காமாலை நார்மலா இருக்கக்கூடிய ஒரு 35 வயசுல இருந்து 45 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பீங்க, இல்ல கர்ப்பிணி பெண்களுக்கும் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான மருந்துகள் தான் கொடுக்கப்படுமா? இவங்களுக்குமே இல்ல, அதாவது சாதாரணமா வர்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலையில் 2 டோஸு, சாயங்காலம் 2 டோஸ் அந்த பச்சிலையை கொடுப்போம். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கும்போது டோசேஜ் மாறும். அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் லெவலு, அவங்களோட எப்படி டயட் இருக்குது, அவங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் கொடுக்கணும், ப்ளஸ் குழந்தையும் பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லுவோம். அதாவது உணவு கட்டுப்பாடும் இருக்கும், ப்ளஸ் வந்து மருந்தோட தன்மை கஷாயம் எல்லாம் மாற்றி தான் கொடுப்போம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. இவங்களுக்கு கொடுக்கும்போது என்னென்னலாம் இதில் ஆட் பண்ணுவீங்க, இல்லை கம்மி பண்ணுவீங்க? இவங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தியம் நிறைய வராது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வாமிட்டிங் சென்சேஷனில் ரொம்ப ஈஸி டைஜஸ்ட் ஃபுட்டு வர மாதிரி தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மெடிசன்ஸில் 5 விதமான மூலிகைகளை எதுவும் குறைக்க மாட்டோம். ஓகே, அளவு மாற்றி கொடுப்போம். இப்போ 4 வேளை கொடுக்குறோம் அப்படின்னா 2 வேளையாக கொடுப்போம். இப்போ இது வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா அந்த முத்தி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சக்காமாலை முத்திடுச்சுன்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது, உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயங்களும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிறைய கேசஸ்மே வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ முத்தி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதாவது முத்தி போனது ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இருக்காது. 1.5 பாயிண்டில் இறந்தவங்களும் இருக்காங்க, 45 பாயிண்டில் பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. அதாவது இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன், அவங்க 2 பாயிண்ட் தான் இருக்கும், ஆனால் அவங்க வந்து கேரி பண்ண முடியாமல் இறந்து போவாங்க. அதுவே 45 பாயிண்ட் ரொம்ப சீரியஸாக ஆம்புலன்ஸில் வரும், அது அழகாக ரெக்கவர் ஆகி வரும். இது என்னென்னா அவங்கவுங்களோட கெப்பாசிட்டி, அதாவது மருந்தோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறத விட அவங்க அந்த மருந்தை எடுத்துக்கிற தன்மை ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டி பொறுத்து தான் இந்த மஞ்சக்காமாலையை பொறுத்த வரைக்கும் அவங்கள நாங்கள் வந்து க்யூர் பண்ண முடியும். இப்போ 2 பாயிண்ட் தான் இருக்குது, 5 பாயிண்ட் தான் இருக்குது, 10 பாயிண்டில் இறந்தவனும் இருக்கான், 40 பாயிண்டில் பொழைச்சவனும் இருக்கிறான். இது பொறுத்த வரைக்கும் பத்தியம் கடுமையாக இருக்கணும். 48 நாள், ஒரு மண்டலம்னா ஒரு மண்டலம். ஏன்னா மஞ்சள் காமாலை முத்துது அப்படின்னாவே டோட்டல் பாடி நம்ம டீடாக்ஸ் கொடுக்கணும். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கிட்னி, அயோட்டா, அந்த உயிர் உறுப்புகள் ஃபுல்லாகவே நம்ம டீடாக்ஸ் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த முத்தி போன மஞ்சள் காமாலையை சரி பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பச்சரிசி பாசிப்பருப்பு சாம்பார்லாம் ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 10 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே நாங்கள் வெந்தண்ணி வெஞ்சோறு அதுக்கு போயிடுவோம். வெறும் சாப்பாடு, மோர், வெங்காயம்,
உப்பு இல்லாமல் சாப்பாடு. உப்பு இல்லாமல் போகும்போது வந்து என்சோக்லோபதி, நினைவு தப்போம். ஏன்னா உப்பு குறையும் போது சோடியம் லெவல் அதிகமாகி, சோடியம் லெவல் குறைஞ்சு அமோனியா லெவல் அதிகமாகிடும். அப்போ மூளைக்கு போகிற ரத்த நாளங்களில் அடைப்பு, முன்னுக்கு பின் முரணாக பேசுறது, வெச்ச பொருளை தேடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும் மஞ்சக்காமலையில். 12 பாயிண்ட்டுக்கு மேலே போனாவே இதெல்லாம் நடக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உப்பும் கொஞ்சம் அரை உப்பு, அரை காரம், அரை புளி, இந்த மாதிரி பேஷண்ட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த மஞ்சக்காமலைக்கு இவ்ளோ நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த ஹை லெவல் பாயிண்ட்ஸ்னா என்ன? ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன? அதாவது ஒரு மனிதனுக்கு 1.2 வரைக்கும் பிலிருபின் லெவல் இருக்கலாம். அதுக்கு மேலே ஏறும்போது தான் அதை மஞ்சக்காமலைன்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப அதிகப்படியான பாயிண்ட் நான் 80 வரைக்கும் பார்த்துருக்கேன். மாதேஸ்வரன் மலை பூசாரின்னு ஒருத்தர் எங்ககிட்ட வந்திருந்தாரு. அவருக்கு கடைசியாக நான் வந்து ரெக்கார்டை வச்சுருக்கேன், ரெக்கார்டு பிரேக்குன்னே நான் வச்சுருக்கேன். ஓகே. 80 பாயிண்ட் என்னோட லைஃப்பில் 30 வருஷத்தில் நான் பார்த்த அதிகபட்சமான பாயிண்ட் வந்து அதுதான் 80 பிலிருபின். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வெந்தண்ணி வெஞ்சோறு கொடுத்து நம்ம பச்சிலை மூலிகை கொடுத்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணோம். இப்போ மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா இந்தந்த ஃபுட்டெல்லாம் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபுட் இருக்கும் இல்லையா? அது சொல்லுங்க. பிராய்லர். ஓகே. மெயினாக மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா தாத்தா வந்து கோழி முட்டை சாப்பிட்டியா, சில்லி சிக்கன் சாப்பிட்டியான்னு தான் கேட்பாரு. இந்த ரெண்டையும் நீங்கள் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணிடணும். இந்த பிராய்லர் கறி, கோழி முட்டை இது ரெண்டும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப மஞ்சக்காமலை வந்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டு மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் நேரமாக தூங்கணும். சரியான உணவு அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற உணவெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் வீட்டு உணவு ஒரு 6 மாதம் அந்த மாதிரி எடுக்கும்போது திரும்ப அவங்க லைஃப்பில் எப்பவுமே வராது. இதுதான் இந்த மஞ்சக்காமலை சரி பண்றதுக்கான வழிமுறைகள். ஆமாம். ஸோ இது வந்து இது வரைக்கும் எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினேன். நன்றிகள் மேம். வணக்கம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.